ஸ்ரீமுஷ்ணத்தில் வருவாய்த்துறை, பத்திரப்பதிவுத்துறை, மருத்துவத்துறை மற்றும் காவல்துறையில் நடக்கும் முரண்பாடுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் புரட்சிகர சோசலிஸ்ட் கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடியா ஆட்சியில் ஸ்ரீமுஷ்ணத்தில் வட்டாட்சியர் அலுவலகம், பத்திரப்பதிவுத்துறை, மருத்துவத்துறை மற்றும் காவல்துறையில் நடக்கும் முரண்பாடுகளை கண்டித்து உடனடியாக அதனை கலைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் ஸ்ரீமுஷ்ணம் கடைத்தெருவில் புரட்சிகர சோசலிஸ்ட் கட்சியினர் கண்டன முழக்கமிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஓய்வு பெற்ற வருவாய்த்துறை பணியாளர்களை வைத்து பணிகளை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும், பத்திரப்பதிவுத்துறையில் புரோக்கர்களின் பிடியில் இருப்பதை களைய வேண்டும், மருத்துவத்துறையில் போதுமான மருந்துகளை கைவசம் வைத்து பொதுமக்களுக்கு 24 மணி நேரமும் தடையில்லா மருத்துவ வசதி அளிக்க வேண்டும் மற்றும் காவல்துறையில் கட்ட பஞ்சாயத்தின் ஆதிக்கத்தை தடுத்து நிறுத்திட வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் இதனை நிறைவேற்றாவிட்டால் தொடர் முழக்க போராட்டம் நடைபெறும் எனவும் எச்சரிக்கை விடுத்தும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் புரட்சிகர சோசலிஸ்ட் கட்சியினர் பலர் பங்கேற்றனர். தேர்தல் எல்லா வேலையும் நிறுத்தி இதிலிருந்து தொடர்ந்து போராடக்கூடிய நிலைமை, மக்களுக்காக போராடுவோம். தயவு செய்து புரட்சிகர சோசலிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் நாங்கள் இடதுசாரி கட்சிகள் 50 ஆண்டு காலமாக போராடி எல்லா கோரிக்கையும் வென்றெடுத்திருக்கிறோம். ஆகவே இன்னைக்கு முதல் கட்டமாக இந்த கோரிக்கை வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். தயவு செய்து அதிகாரிகள் அனைவரும் இந்த பகுதி மக்களுக்காக செய்ய வேண்டிய அத்தனை கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். பல ஆண்டு காலம் பாளையங்கோட்டில் போராட்டம் நடத்தி மறியல் பண்ணி ஒப்பந்தம் போட்டு கொடுத்து 6 மாசம் ஆயிடுச்சு. அந்த ஒப்பந்தம் இன்னும் நடக்கல. ஆதிவரானூர்ல ஒப்பந்தம் போட்டு கொடுத்து பல நாளாச்சு, நடக்கல. அதே மாதிரி மதுகளை மாணிக்கம் ராமாபுரத்துல ஒரு போராட்டம் பண்ணி அன்னைக்கு அது மாதிரிதான் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஆனா தாசில்தார் என்ன பண்றாருன்னே தெரியல. தயவு செய்து தாசில்தார் அவர்களே, கிராமங்கள் முழுவதும் மக்கள் பிரச்சனையை கண்டறிந்து அவர் மனை இல்லைன்னா மனை கொடுக்கணும், சர்வே பண்ணணும்னா சர்வே பண்ணணும். தயவு செய்து இங்க தலையிட்டு செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் இனி ஒரு ஒட்டுமொத்தமான போராட்டம். அந்த பிராந்தர வாய்க்காலில் எல்லா கிளை வாய்க்காலையும் தூர்வாரி விவசாயிகளுக்கு முறையாக தண்ணி வழங்குவதற்கான ஏற்பாடை செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, 100 நாள் வேலை பல ஆண்டு காலமா போராடி தான் 100 நாள் வேலைன்னா இன்னைக்கு எல்லாமே இயந்திரமயமாயிடுச்சு. அந்த மக்களுக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லி தான் போராடி இடதுசாரி கட்சிகள் 2005 100 நாள் வேலையை கொண்டு வந்தோம். ஆனா இப்ப 100 நாள் வேலையே இல்லை, நடக்கல. ஆகவே தமிழக அரசு இப்ப பணம் வேற ஒதுக்கி இருக்குன்னு சொல்றாங்க. தயவு செய்து இந்த 100 நாள் வேலையை எல்லா கிராமத்திற்கும் வழங்குவதற்கு வேலை கொடுக்க வேண்டும். செய்த சம்பளமே 4 மாசம் 3 மாசம் வரலங்கிறாங்க. அந்த பணத்தை வழங்குவதற்குள்ள ஏற்பாடு செய்யணும். பணம் கொடுக்கலன்னா 5% வட்டியோட கொடுக்கணும்னு சட்டம் இருக்கு. நீங்கள் வட்டியோட வழங்க வந்த பணத்தை வழங்கணும். அது மட்டுமல்ல, வழங்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன்னா முடியல.